ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம தீபாவளி ஷாப்பிங் பண்ணுறதா இருக்கும். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலையிலே எந்திரிச்சு முடிச்சுட்டு ஒரே நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால காலையில் ஃபுல்லாக மந்தாரமாகவே தான் இருந்துச்சு, வெயிலே அடிக்கலை. அப்புறமா வந்துட்டு நான் மதியம் தான் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு. ஸோ சாப்பாடு செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு தான் பண்ணியிருந்தேன். சண்டேனால சிக்கன் எடுத்திருந்தாங்க அத்தை. ஸோ சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கு வந்து சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன். சிக்கன் குழம்புக்கு வந்து கொதிச்சிட்ருக்கு. அதோட சைடில் வந்து சிக்கன் பொரிச்சு வச்சுருந்தேன். இந்த சிக்கன் குழம்பு ரெசிபி வந்து நம்மளோட சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நீங்களும். உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் சிக்கன் பொரிச்சு வச்சுட்டேன். பொரிச்சு வச்சு முடிச்சுட்டு நானும் குளிச்சுட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். ஃபேஸே ஒரு மாதிரி டல்லாக தான் தெரிஞ்சுது. அப்புறமா ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நானும் கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானும் கிளம்பிட்டு அப்புறம் பாப்பாவை ட்ரெஸ்லாம் மாட்டி விட்டு பாப்பாவையும் கிளப்பிட்டு நாங்களும் நின்று வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். அதோட அண்ணியும் கிளம்புனாங்க. நான் அப்புறம் பாப்பா எங்கள் அண்ணி 3 பேர் தான் சேர்ந்து போனோம். என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூலில் வந்து எக்ஸாம் எழுத போயிருந்தாங்க. அதாவது டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு ராம்நாடு போயிருந்தாங்க. சரி நம்ம 2 பேரும் இங்கேருந்து ராம்நாடு போய் அவங்களையும் சேர்த்து அப்படியே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் பிளானில் வந்ததும் நாங்கள். அதோடு நாங்களும் கிளம்பிட்டு கேட்லாம் பூட்டிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு முக்ரோடு பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டோம். அப்புறமா வந்து த்ரெட்டிங் பண்ணணும்னு வச்சுருந்தோம். நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ வந்து நான் இன்ஃபினிட்டியில் தான் எப்போவுமே பண்ணுவோம் ரெகுலராக. அதனால அங்கேயும் போனோம். அங்கே வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. டீட்டர்ன், பெடிக்யூர், மெனிக்யூர் நிறைய ஆஃபர்ஸ், தீபாவளி ஆஃபர்ஸ் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் த்ரெட்டிங்கை பண்ணிவிட்டு சூப்பராக பண்ணி விட்ருந்தாங்க. நாங்கள் அதில் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அதோட பஸ் ஸ்டாப்க்கு வந்துவிட்டோம். பஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். உடனே வந்துருச்சு. பஸ்லையும் ஏறிட்டு நம்மளும் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க பஸ் ஸ்டாண்டு. அங்கே தான் இப்போ எல்லா பஸ்ஸஸுமே வருது. அங்கே வந்துவிட்டோம். கரெக்டாக நம்மளும் அரண்மனை ஏரியா, ராம்நாடில் அரண்மனை ஏரியாக்குள்ளே போய் பார்த்தோன்னா செம கூட்டங்க. உள்ளே போகவே முடியலை. எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இதுவாது பரவாயில்ல, கடைக்குள்ளே ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனந்தம் தான் நாங்கள் போயிருந்தோம். கடைக்குள்ளே வெளியே போயிட்டு வரோம், உள்ளேயும் போக முடியல, வெளியேயும் வர முடியல. ட்ரெஸ் கலெக்ஷன்ஸையும் ஒழுங்காக பார்க்க முடியல. எனக்கு என்னவோ ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோக்குள்ளே சூட்டபுளாகவும் இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இல்லை. சரி நம்ம வேறு ஏதாவது கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு தினேஷ்னு ஒரு கடை போட்டிருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணி பார்த்துருந்தோம். கடையில் வந்து ட்ரெஸ் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருந்தது. சின்ன கடையாக இருந்தாலுமே சூப்பராக இருந்துச்சு. ட்ரெஸ் கலெக்ஷன்ஸுமே நிறையா இருந்தது. நம்ம பொறுமையாக பாப்பாவை வச்சுட்டு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கீழே வந்து சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. மேலே ஃபுல்லாக ஜென்ஸுக்கு, அப்புறமா லேடிஸ்க்கு, குட்டீஸ்க்கு எல்லாமே தனித்தனியாக வச்சுருந்தாங்க செக்ஷன் வைஸில். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பாப்பாவுக்கு தான் ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு கவுன் தான் எடுக்கணும் அப்படிங்கிற வச்சுருந்தோம். வெஸ்டர்னும் பார்ப்போம், எது சூட்டபுளாக இருக்கோ அது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுன் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். குட்டி குட்டியாக சின்னதாக போட்டாங்க. பார்க்கவே அழகாக இருந்தது எல்லாமே. பாப்பாவுக்கு வச்சு சைஸஸ் வைஸில் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு கடைசியில் ஒன்று சூஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அப்புறமா வந்து எனக்கும் அன்னிக்கும் வந்து ஒரே மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்தோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து சாரீயில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ 2 பேரும் ஒரே மாதிரி சுடிதார்லேயே எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். ஸோ சுடிதார் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஷர்ட்டு சூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சைஸ்லாம் வச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஷர்ட்டை எடுத்துகிட்டு பேண்ட்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்துவிட்டோம். அத்தைக்கு வந்து சாரீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரியாக ஃபஸ்ட்டு பூனம் பார்த்துட்டு இருந்தோம். பூனம் அவ்வளோக்குள்ளே நல்லா அந்த மாதிரி இல்லை. அப்புறமா ஃபைனலாக வேறு ஒரு சாரீஸை வந்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா வந்து நாங்களும் பில்லிங் கவுண்டருக்கு வந்துவிட்டோம். பில்லிங் கவுண்டருக்கு வந்து பே பண்ணிவிட்டு ஆஃபரில் போயிட்டுருக்கிறனால நமக்கு டிஸ்கவுண்ட்லாம் நிறையா கொடுத்தாங்க. அதோடு நம்மளும் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு நம்ம கடையிலேருந்து வெளியே வந்துவிட்டோம். உண்மையாகவே கஸ்டமர் வந்து சூப்பராக கவனிக்கிறாங்க கடையில் வந்து. அப்புறமா வந்து வளையெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு கடையில் வளையெல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்தோம். பார்த்தா ஆப்பிள் எல்லாமே விற்றுட்ருந்தாங்க. ரேட் வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ ஆப்பிள் எல்லாமே நல்லா மாவு ஆப்பிளாக இருந்துச்சு. ஸோ பாப்பாவுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரும்போது சரி ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு அதோடு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். செம்ம கூட்டம். கூட்டத்தை பார்த்தே பாதி டயர்டாயிட்டு. ஸோ நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணணும்னு பிளானில் வச்சுருந்தோம். அப்படியே ஃபுட்டுலாம் சாப்பிட்டுட்டு டின்னர் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கூட்டத்தை பார்த்தே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாப்பாவும் வச்சுட்டு நமக்கு போகிறதுக்கு எல்லா இடமும் ரொம்ப டயர்டாயிரும், கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை குடிச்சிட்டு நாங்களும் பஸ் ஏறி கிளம்பிட்டோம். அதுவே டயர்டாயிருச்சு பஸ்ஸில் ஏறும்போதே. நீங்கள் வந்து தீபாவளி ஷாப்பிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா பேபிஸை வச்சு கொஞ்சம் முன்னாடியே ஷாப்பிங் பண்ணுங்கள். இது இப்போவுமே எனக்கு போன வரைக்கும் எல்லாமே பெஸ்ட்டு தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ, பாய்.